ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சினிமா பிடிக்கணும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். படத்தோட ஒன்லைன்லாம் ஆனால் எதுக்கு ஒன்லைன்லாம் அதுக்கப்புறம் படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ்குள்ளே ஃபஸ்ட்டு போவோம். அதாவது பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு இந்த படத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் தமிழில் போட்டிருந்த மாதிரி சூர்யா சார் ஒரு பெரிய பாசிட்டிவ் இந்த படத்துக்கு. அவரோட ஆக்டிங்காக இருக்கட்டும், எல்லா சீனுமே நல்லா பண்ணியிருக்காரு. ஆக்ஷன் சீன்ஸாக இருக்கட்டும், இந்த ஃபுல்லாகவே எல்லா சீனுமே நல்லாவே பண்ணியிருக்காரு. சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ இன்னொரு பாசிட்டிவ் படத்துக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, சந்தோஷ் நாராயண் அவர்களோட மியூசிக். நான் இந்த படத்தை பற்றி இந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாடி ட்ரெய்லர் வச்சு பேசும்போதே சொல்லியிருந்தேன். இந்த படத்துக்கு கண்டிப்பாக சானா அவர்கள் ஒரு பெரிய பாசிட்டிவாக இருப்பாருன்றது. அதுக்கேற்ற மாதிரியே இந்த படத்தோட அந்த ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு இன்ட்ரோலேருந்து படத்தோட கிளைமேக்ஸ் முடிகிற வரைக்கும் படத்தோட பிஜிஎம் அப்படின்றதும் படத்தில் இருக்கிற சாங்ஸ் எல்லாமே சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ படத்தில் மியூசிக்கை செதுக்கியிருக்காருன்னு தான் சொல்லணும் நாராயணன் அவர்கள். ஸோ மியூசிக்ன்றதுமே இந்த படத்தில் சூப்பராகவே இருக்குது. அடுத்து பெரிய பாசிட்டிவ்னு சொல்லணும்னா, இந்த படத்தோட டெக்னிக்கல் சைடாக பார்க்கும்போது ஒரு நல்ல படம். ஸோ ஸ்டேர்ஸ் இந்த ரெட்ரோ படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் இதை இப்போ இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த படத்தில் நடித்த மெயின் லீடில் நடித்த சூர்யா அவர்கள் தான். ஸோ நல்லாவே நடிச்சிருந்தார். சூப்பராக எல்லா சீனுமே பயங்கரமாக நடிச்சிருந்தார். அவனோட ஆக்ஷன் சீன்ஸாக இருக்கட்டும், எல்லா சீனுமே இந்த படத்தில் செம்மையாக இருக்குது, பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. அண்ட் அடுத்த ஒரு பெரிய பாசிட்டிவ் இந்த படத்துக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் இந்த படத்தோட ட்ரெய்லர் வச்சு ஒன்று சொல்லியிருப்பேன். அதாவது இந்த படத்துக்கு சானா அவர்கள் ஒரு பெரிய பாசிட்டிவாக இருப்பார். கண்டிப்பாக படத்தில் மியூசிக்லாம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி இந்த படத்தில் பிஜிஎம்ஸாக இருக்கட்டும், அந்த சாங்ஸாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் இருக்கும் எல்லாமே சாங்கு பிஜிஎம் எல்லாமே சூப்பராகவே இருந்துச்சு. அடுத்து பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை டெக்னிக்கல் வைஸாக எடுத்துட்டிங்கன்னா ஒரு நல்ல படம்னே சொல்லலாம். சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், ஸ்ரேயாஸ் கிருஷ்ணன் அவர் தான் இந்த படத்துக்கு சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. ஆக்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே இந்த படம் சூப்பராகவே இருக்குது. இதை தாண்டி இந்த படத்தோட இன்னொரு பெரிய பாசிட்டிவ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த படத்தோட ஒரு ஃபஸ்ட்டு 40-50 ஏன் ஃபஸ்ட் ஹாஃபே இந்த படத்துக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் தான் சொல்லணும். ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே இந்த படம் சூப்பராகவே இருக்கும். ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணலாம். இந்த படத்தில் சூப்பராகவே எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட் ஹாஃபில் எடுத்துகிட்டு போன விதம்ன்றது இந்த படம் நல்லாவே இருக்குது. எல்லா கேரக்டர்ஸுமே நல்லாவே ஸ்டார்ட் ஆயிருந்துச்சு. அதுக்கு கொடுத்துருந்த பே ஆஃப் அப்படின்றது தான் லைட்டாக நம்மளுக்கு ஒரு எப்படி சொல்கிறது நெகட்டிவாக தோணுச்சு. ஸோ நெகட்டிவ்ஸில் அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். இதோட இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்றது முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து நெகட்டிவ் சைடுக்கு போவோம். ஸோ ஓகே, இப்போ இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ்குள்ளே போவோம். நெகட்டிவ்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த படத்தில் சில பல நெகட்டிவ்ஸ்லாம் இருக்குது. ஸோ படத்தோட ஃபஸ்ட்டு நெகட்டிவ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த படத்தில் எடுத்த எந்த வில்லன் கேரக்டர்ஸுமே ஸ்ட்ராங்காகவே இல்லை. எப்பயுமே ஒரு படம் படமாக அமையணும்னா அந்த படத்தில் இருக்கிற வில்லன் கேரக்டர் அப்படின்றது ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ இந்த படத்தில் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக எழுதப்பட்ட வில்லன் கேரக்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஜோஜோ சாரோட கேரக்டர் தான். ஸோ அது தவிர உங்களுக்கு மனசில் நிற்கிற அளவுக்கு எந்த வில்லனோட கேரக்டருமே இருக்காது. கேரக்டருக்கு இணையாக எந்த ஒரு வில்லன் கேரக்டருமே இல்லாததே ஒரு பெரிய நெகட்டிவாக தான் நான் பார்த்தேன். அண்ட் அடுத்த நெகட்டிவ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த படத்தோட செகண்ட் ஹாஃபில் வர இந்த லேகி போர்ஷன்ஸ் தான் பயங்கரமான லேகுன்னு தான் சொல்லணும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து சரி பண்ணியிருக்கலாம். ஏன் இவ்வளோ பெரிய டியூரேஷன் வச்சு இந்த படத்தை எடுக்கணும்னு தெரில. ஏன்னா இந்த படத்தோட கான்செப்ட் ரொம்ப ஒரு சிம்பிளான கான்செப்ட் தான். ஸோ இதை ஒரு 2.5 மணி நேரம் படம், இல்லை ஒரு 2 மணி நேரம் 20 நிமிஷம் அந்த மாதிரி ஒரு ஷார்ட்டான ஒரு படமாகவே கட் பண்ணியிருக்கலாம். 2 மணி நேரம் 45 நிமிஷம் 48 நிமிஷன்றது கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருந்துச்சோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. மேபி கொஞ்சம் கட் பண்ணி தூக்கியிருந்தாங்கன்னா இந்த படத்தோட அந்த டியூரேஷன்றது கம்மியாக இருக்கும். படத்தில் கார்த்திக் சுப்ராஜோட ரைட்டிங் அதை பற்றியும் பேசணும். அதை பற்றி தனி வீடியோ போடலான்னே இருக்கேன். ஸோ இந்த ரிவ்யூவில் பெருசாக பேச வேணான்னு இருக்கேன். ஆனால் அதுவுமே கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. ஸோ அதுவுமே இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்திருந்தால் ஒரு நல்ல படமாகவே இருந்திருக்கும். அதான் நான் இந்த படத்தில் நெகட்டிவ்ஸ்ன்னு பார்த்தது. இதை தாண்டி பெருசாக சொல்கிற அளவுக்கு எந்த நெகட்டிவுமே இல்லை. இப்போ ஓவராலாக இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஒரு நல்ல ஃபஸ்ட் ஆஃப், ஒரு ஓகேயிஷ் டு ஆவரேஜான ஒரு செகண்ட் ஆஃப். எப்பயுமே ஒரு படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் ரெண்டுமே சேர்ந்து ஒரு நல்ல படமாக இருக்கணும். ஸோ ரெண்டுமே நல்லா இருந்தால் மட்டும்தான் அது ஒரு நல்ல படமாக அமையும். ஸோ ஒன்று மட்டும் நல்லா இருக்குது, ஒன்று சுமாராக தான் இருக்குன்னும் போது அது ஒரு சூப்பர் படம் நம்மளால் ஈஸியாக சொல்லிட முடியாது. அதனாலேயே இந்த படத்தை ஒரு ஆவரேஜ் டு அபவ் ஆவரேஜ் ஃபிலிம்னு நம்மளால் சொல்ல முடியும்.
படத்தை வந்து ஒரு கம்பேக்கா இல்லைன்னு கேட்டிங்கன்னா, நான் வீரதீர சூரனோட ரிவ்யூவில் வந்து ரொம்ப கிளியராக சொல்லியிருப்பேன். அது ஒரு கம்பேக்கு, கண்டிப்பாக ஒரு கம்பேக் ஃபிலிம் தான் இது அப்படின்ற மாதிரி. படமாக பார்க்கும்போது அது ஒரு கம்பேக் படம்ன்றே சொல்லிடலாம். ஆனால் இந்த படம்ன்றது வந்து அவ்வளோ கன்வின்சிங்காக நம்மளால சொல்ல முடியல, இது ஒரு கம்பேக் ஃபிலிம் தான் அப்படின்றத. வந்து இந்த படத்தில் சில பல சீன்ஸ்லாம் எடுத்திருந்தாங்கன்னா இன்னுமே வந்து ஒரு நல்ல ஃபிலிமாக இருந்திருக்கும், ஒரு கன்வின்சிங்கான கம்பேக்காகவே இருந்திருக்கும்னு தான் சொல்லலாம். ஸோ மற்றபடி வந்து இது ஒரு அவரேஜான திரைப்படம் தான், கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். இதில் வந்து அடல்ட் கண்டென்ட்லாம் சொல்கிறதுக்கு வந்து வைலன்ஸ் இருக்குது, ஸோ வந்து அதை பார்த்துக்கோங்க. அது தவிர வந்து பெருசாக ஒன்றுமே இல்லை. இந்த படத்துக்கு ரேட்டிங் கொடுக்கணுன்னா வந்து 5க்கு 3 கொடுப்பேன். ஸோ வந்து உங்களோட ரேட்டிங் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுறேங்க. இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. அன்டில் தென் குட் பை ஃப்ரம் ஆர்எல்.